Hello students, today நம்ம equity stake அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அதோட மீனிங். equity stake அப்படினா சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படினா percentage of ownership of shares அப்படினு சொல்லுவாங்க. percentage of ownership or shares அப்படினா என்னன்னா இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல எவ்வளோ percentage of ownership ஓன் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். எக்ஸாம்பிள் சொன்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது என்ன அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கிளைம். ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அந்த கம்பெனியோட அசெட் அண்ட் ஏர்னிங்ஸில் கிளைம் பண்ணிக்கலாமோ அதுதான் வந்து ஈக்விட்டி ஸ்டேக். எக்ஸாம்பிள் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஸ்டேக்குக்கு பார்க்கலாம். ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களோட டோட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா 1 lakh ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 1 lakh ஷேர்ஸில் சாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. 1000 ஷேர்ஸ் வாங்குறதுனால இந்த சாம் இப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த ஏபிசி கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஓனர் ஆயிடுறாங்க. அதாவது ஈக்விட்டி ஸ்டேக் ஹோல்டர் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா கம்பெனியில் எவ்வளோ ஷேர் யார் வாங்குகிறாங்களோ ஸோ அவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஈக்விட்டி ஸ்டேக் ஹோல்டர் ஆயிடுறாங்க. அப்போது சாமும் ஒன் ஆஃப் தி ஈக்விட்டி ஸ்டேக் ஹோல்டர் ஏபிசி கம்பெனியோட. ஸோ இப்போ 1000 ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எவ்வளோ கிளைம் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, த இன்வெஸ்டார் கிளைம் ஆன் தி கம்பெனி அசெட் அண்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்வெஸ்டாருங்கிறது இங்கே வந்து சாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த சாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏபிசி கம்பெனி வந்து ஏதோ ஒரு அசட்டை விற்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஏபிசி கம்பெனி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட்டை அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒன்லி 1%. அது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா சாம் வாங்கினது ஒரு 1000 ஷேர், டோட்டல் ஷேர் 1 lakh. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம 100 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்டேக் சாமோட ஈக்விட்டி ஸ்டேக் அப்படிங்கிறது 1%. அப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது சாம் வந்து அந்த கம்பெனிக்கிட்டேருந்து மணி வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க ஏதோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஏபிசி கம்பெனி, அதுலேருந்து அவங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 1%க்கு மேலே அவங்களால எந்த அமௌண்ட்டையும் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் ஈக்விட்டி ஸ்டேக் அப்படிங்கிறது. ஒரு பர்சன் ஷேரை வாங்கிட்டாங்க, அந்த கம்பெனிலேருந்து ஷேரை வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் தி ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ ஷேர் வாங்கினாங்களோ அதை பொறுத்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இந்த ஈக்விட்டி ஸ்டேக்கில் சாம் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ஏபிசி கம்பெனி மேலே வச்சுருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஈக்விட்டி ஸ்டேக் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஈக்விட்டி ஸ்டேக் பற்றி நம்ம வெண்டார் கேபிட்டல் அதாவது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.